மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் KP அன்பழகன் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றிலிருந்து வெள்ள காலங்களில் வரும் உபரி நீரை அதை பற்றி கேட்டிருந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றின் வெள்ளை உபரிநீர் எனக்கொள் அணைக்கட்டின் இரு புறங்களிலிருந்தும் புதிய கால்வாய்கள் மூலம் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் வறட்சி பகுதியில் உள்ள ஏரிகளுக்கு வழங்கும் திட்டத்திற்காக 148 ஹெக்டேர் நில எடுப்பிற்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டது. பொதுமக்களின் எதிர்ப்பு மற்றும் கொரோனா ஊரடங்கு காரணமாக நில எடுப்பு பணிகள் தாமதம் அடைந்தன. பின்னர் 2025 முதல் நிலை அறிவிப்பு வெளியிடப்பட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 74.56 ஹெக்டேரும் தருமபுரி மாவட்டத்தில் 8.23 ஹெக்டேரும் நிலம் கையெழுத்தப்பட்டுள்ளது. கால்வாய் பணிகளுக்கு ரூபாய் 233.35 கோடி நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு நில எடுப்பு செய்யப்பட்ட குளங்களில் கால்வாய் வெட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்நிலையில் ரூபாய் 274.88 கோடிக்கு திருத்திய நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டது. தற்போது நில எடுப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நில எடுப்பு பணிகள் முழுவதுமாக முடிவுற்றவுடன் நடைபெற்று வரும் கால்வாய் வெட்டும் பணிகள் விரைந்து மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விவரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் சுகுமார் சூலூர் சுகுமார் இருக்கா? நீர்வளத்துறை அமைச்சர் படிச்சிருங்க. அதே போல அணைக்கட்டு சம்பந்தமாக கேட்டிருக்கிறாங்க. அள்ளி அணைக்கட்டு இது நீட்டுன்னு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் மரண்டள்ளி அணைக்கட்டில் இருந்து செங்கன் பசுவந்தலாவ் ஏரிக்கு செல்லும் கால்வாய் வினாடிக்கு 470 கன அடி செல்லும் கொள்ளவு மட்டுமே கொண்டது. அதன் கால்வாயினை அகலப்படுத்தி சீரமைக்க கோரப்பட்டுள்ளது. சின்ன ஆற்றின் குறுக்கே பாலக்கோடு வட்டம் பஞ்சப்பள்ளி கிராமத்தில் சின்னாறு அணை கட்டப்பட்டுள்ளது. சின்னாறு அணையின் கீழே சின்ன ஆற்றின் குறுக்கே மரண்ட அள்ளி அணைக்கட்டு கட்டப்பட்டுள்ளது. இந்த அணைக்கட்டிலிருந்து செங்கன் பசுவந்தலா ஏரிக்கு செல்லும் வகையில் வினாடிக்கு 470 கன அடி கொள்ளவு கொண்ட கால்வாய் 4 கிலோமீட்டர் தூரம் வெட்டப்பட்டுள்ளது. செங்கன் பசுவந்தலா ஏரியை தொடர்ந்து ஜெகதல ஏரியை தாமரை ஏரி மற்றும் தும்பல அள்ளி அணைக்கு சின்னாறு அணையின் உபரி நீர் நிரப்பப்படுகிறது. மாரண்டள்ளி அணைக்கட்டு கால்வாயினை அகலப்படுத்தி சீரமைக்க தற்போது மட்ட அளவுகள் மற்றும் தள அளவு மேற்கொள்ளும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதே போல சின்னாறு அணையிலிருந்து தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கால்வாய் முதல் புதுவை கால்வாய் அமைத்து எர்ண அள்ளி புலிக்கரை உள்பட 12 ஏரிகளுக்கு சின்னாறு அணையின் மழைக்கால வெள்ள உபரி நீரை வழங்கும் இத்திட்டத்துக்கு ரூபாய் 30.37 கோடி நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இத்திட்டத்திற்கு 41.75 கோடிக்கு திருத்திய நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டது. இத்திட்டத்திற்காக 8 கிராமங்களில் 24.19 ஹெக்டேர் நிலங்கள் கையப்படுத்தப்பட்டுள்ளன. தற்போது வரை 72% பணிகள் முடிவடைந்துள்ளது. மீதியுள்ள பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க முடிக்கல, என்ன உட்காருங்க. அலியாலம் அணைக்கட்டுன்னு தென்னம்பெண்ணாற்றின் உபரி நீரை அலியாலம் வலதுபுற பிரதான கால்வாயில் இருந்து புதிய கால்வாய் மூலம் கொண்டு சென்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 12 ஏரிகளுக்கும் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தூள் செட்டி ஏரிக்கும் என மொத்தம் 13 ஏரிகளுக்கு 78.50 மில்லியன் கன அடி நீர் வழங்கும் வகையில் திட்டமிடப்பட்டது. இத்திட்டத்திற்கு தேவையான நிலங்களை கையப்படுத்துவதற்காக ரூபாய் 15 கோடியே 54,73,000 தொகைக்கு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கால்வாய் வெட்டும் பணிகளுக்காகவும் அலியாலம் அணைக்கட்டின் பழைய கால்வாய் புனரமைக்கும் பணிகளுக்காகவும் ரூபாய் 56.851 கோடிக்கு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பகுதி 1 ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள கால்வாயின் புனரமைப்பு பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. பகுதி 2 தற்போது வரை மொத்தம் சுமார் 10 ஹெக்டேர் நிலங்கள் கையப்படுத்தப்பட்டுள்ளது. மீதமுள்ள நிலம் கையப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நில எடுப்பு பணிகள் முடியும் தருவாயில் பகுதி 2 புதிய கால்வாய் அமைக்கும் பணிக்கு உரிய திட்ட அறிக்கை தயாரிப்பிட்டு அரசால் பரிசீலிக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் சுகுமார்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய சூலூர் தொகுதியில் குளம் அது வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தண்ணி ரொம்ப கெட்டு போயிருக்கு. அதை வந்து உடனடியாக தூர்வாரணும் அப்படிங்கிறது பல காலமாக இருக்கிற கோரிக்கை. அதுக்கப்புறமா கோயம்புத்தூரோட முக்கியமான நீராதாரம் வந்து ஒரு டேம் கட்டினா தண்ணியை சேமித்து வைக்கிறத டேம் கட்டணும். ஆனால் பில்லூர் டேமில் வந்து 63% வந்து சேருதான் இருக்குது, மீதி 37% தான் தண்ணி இருக்குது. அப்போ அது வந்து அந்த 63% சேர எடுக்கிறதுக்கு வந்து இது வரைக்கும் 68 கட்டி முடிச்சிருக்காங்க தானே, இது வரைக்கும் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. அது எடுக்கிறதுக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் NOC கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் NOC இது வரைக்கும் தரல, அதனால தான் எடுக்க முடியலைங்கிறாங்க. அது 4 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ட்வாடு, PW, ஃபாரஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து அது இம்மிடியட்டாக தூர்வாருனா கோயம்புத்தூரில் தண்ணி பிரச்சனை இருக்காது. இப்போ மெயினாக சூலூரில் வந்து கோயம்புத்தூரில் மேடான பகுதி சூலூர். இல்ல ஒரு நிமிஷம், என்ன வேணும்னு மட்டும் கேளுங்க. என்ன வேணும்னு அதான் தண்ணி பிரச்சனை சொல்லுங்க. அது வந்து சூலூர்ல வந்து தெற்க வந்து தண்ணி சுத்தமாவே இல்லைங்க, 40 நாளைக்கு ஒருக்கா தண்ணி வருது. இதை கிளியர் பண்ணாதான் தண்ணி கொஞ்சம் உடனடியாக கிடைக்கும். அதுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் வந்து அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்து தரணும். இந்த குளந்தூர்வாருக்கு உண்டான நடவடிக்கையில வந்து தனியார் பங்களிப்பும் கேட்டிருக்கு. அரசு என்ன உதவி பண்ணுதோ அதை பொறுத்து. உறுப்பினர் லதா அவர்கள் வரிசையா வர உட்காருங்க. அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய டெல்டா மாவட்டத்தில் கடகோடி மாவட்டம், நாகை மாவட்டம், அதில் என்னுடைய தொகுதின்னு சொன்னால் அந்த கடமடை பகுதியும் சொல்லுவாங்க, கீழ்வள்ளூர் தொகுதியே. அந்த பகுதியில் பார்த்தோன்னு சொன்னால் குடித்தண்ணீர் பிரச்சனை கடுமையாக இருக்குது. இப்போ 2 நாள் நான் ஏரியாவுக்கு போன போது கூட என்னால் ஏரியாவுக்குள்ளே போகவே முடியல. அவ்வளோ ஒரு கடுமையான குடித்தண்ணீர் பிரச்சனையை இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க என்னுடைய தொகுதி மக்கள். அதோட சொல்லணும்னு சொன்னா இந்த ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக இன்னும் அந்த வந்து விரிவுபடுத்தி துரிதமா அந்த பணியை செய்யறதுல ரொம்ப காலதாமதமா இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. அதனால உடனடியாக அரசு போர்க்கால அடிப்படையில் குடித்தண்ணீர் வழங்குவதற்கு, என்னுடைய தொகுதி மக்களுக்கு குடித்தண்ணீர் பற்றாக்குறையை நீக்குவதற்கு ஆணையிடணும் கேட்டு முடிச்சுக்கிறேன். மாண்பு உறுப்பினர் சபரி ஐங்கரன் அவர்கள். சபரி ஐங்கரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேனி மாவட்டம் கல்லுப்பட்டியில் 150 மாணவர்கள் படிக்கிறார்கள். அது வந்து இப்போ நடுநிலை பள்ளியில் ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது உயர்நிலை பள்ளிக்கு இடம் இல்லாதனால அது கொஞ்சம் இது பண்ணணும். அப்புறம் பஸ் ஃபெசிலிட்டி இல்லை, அதனால பிரைவேட் செக்டர் அளவுக்கு நமக்கு பஸ் ஃபெசிலிட்டி இல்லாதனால கொஞ்சம் ஸ்ட்ரென்த் எல்லாம் குறையுது. அதனால அதையும் தாழ்மையான கருத்தில் கொண்டு பஸ் ஃபெசிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். ராக்கெட்ரி சயின்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் பற்றி பெருசாக நாலேஜ் இல்லை, கீழே இருக்கிற சவுத் மக்களுக்கெல்லாம் தெரியல. அதனால இஸ்ரோ அந்த மாதிரியான அமைப்புக்கு போய் நம்ம ராக்கெட்ரி சயின்ஸ் பற்றி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெல்ஃபேர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உறுப்பினர் மோகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் வணிக வளாகம் அதிகம் உள்ள காரணத்தினால் ஒரு 3 ஆண்டுக்கு முன்னக கலைஞர் நகர்ப்புறம் மேம்பாட்டு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி RP ரத்தன பிள்ளை காய்கனி மார்க்கெட்டில் ஒரு 5 கோடி 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நிதி பண்ணாங்க. பஸ் ஸ்டாண்ட் புதுப்பிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகுதுங்க கடை கட்டி. அந்த கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்திற்கு அந்த கடையை இடிச்சிட்டு இன்றைய வரையும் கட்டி முடிக்க முடியாத நிலையில் இருக்கு. அந்த கடையை முழுமையாக கட்டி அது ஏற்கனவே இருந்தவங்களுக்கு அந்த கடையை வழங்குமாறும் முன்னுரிமை கொடுக்குமாறும் உங்களை தாய்மையுடன் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சீனிவாசன். பேரவைத் தலைவர் அவர்களே, ஒசூர் கல்வி மாவட்டத்திற்கு உட்பட்ட வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதி தினூர், நெரிகம், வி மாதேப்பள்ளி கிராமங்களில் இருக்கின்ற உயர்நிலைப் பள்ளிகளை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தி தர கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று ஒரு முக்கியமான கருத்து பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னாருங்க. நம்ம ஆழியார் அணைக்கட்டு என்னுடைய வீட்டு அருகாமையிலே தான் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு 8 கிலோமீட்டருக்கான பணிகள் முழுமடைந்து விட்டது. மீதமுள்ள பணிகள் நில கையகப்படுத்த பணிகளில் பிரச்சனை நிலவி வருகிறது. என்ன பிரச்சனைனா சிப்காட்டு உறுப்பினர் எடுத்ததுனால அந்த இஷ்யூ கோரிக்கை அலோவ் பண்ணிட்டு உட்காருங்க. அப்புறம் அடுத்த பின்னாடி வரும்போது பேசிக்கொள்ளலாம். மான் உறுப்பினர் க கருணாநிதி அவர்கள். உறுப்பினர் க கருணாநிதி. பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய கோயில்பட்டி தொகுதி கைத்தாறு ஒன்றியத்துக்கு உட்பட்ட வடக்கு இளந்தைக்குளம் ஐயனார் ஊத்து 10ஆம் வகுப்பு உயர்நிலைப் பள்ளியாக செயல்பட்டு வருகிறது. 2 உயர்நிலைப் பள்ளிகளும் பெற்றோர் நிதி பங்களிப்பு கொடுக்கப்பட்டு அது மேல்நிலைப் பள்ளியாக ஆக்குவதற்கு இந்த அரசு முன்னுரிமை கேட்டுக்கொண்டு கோவில்பட்டி மண்ணின் மைந்தர், புலித்துறை
மாணிக்க வாசம் எனும் இயற்கை பெயர் கொண்ட பெயர் திரு பூமணி அவர்களுடைய சாகித்ய அகாடமி விருதை பெற்ற எழுத்தாளர் சமீபத்தில் இயற்கை எய்தார். அவர்களின் நினைவாக போற்றும் விதமாக ஒரு மணிமண்டபம் கட்டித்தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் கோயில்பட்டியினுடைய ஊராட்சி பகுதிகளில் குடிநீர் திட்டம் பற்றாக்குறை இருப்பதால் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தி தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் ஈசிஆர் சரவணன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கு சிசிடிவி கேமரா பொருத்தப்படணும். அது மற்றும் பாதுகாவலர்களை பொருத்த வேண்டும். கண்ணகி நகர், எழில் நகர் பகுதியிலிருந்து துறைப்பாக்கம் அரசு பள்ளிகளுக்கு மாணவர்கள் அதிகம் வருவதனால் போக்குவரத்து வசதி செய்து தரப்பட வேண்டும் என்பதனால பேரவைத் தலைவர் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் நாராயணன்.